ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஃபோக் சாங்ஸ்க்கு டான்ஸ் ஆடி கோடிக்கணக்கான மனசை ஜெயிச்ச ஒருத்தர் திடீர்னு ஒரு நாள் ராத்திரி லாட்ஜ்ல கையும் களவுமா மாட்டினா என்ன ஆகும்? அவரோட சொந்த மனைவியே போலீஸை கூட்டிட்டு வந்து கையும் களவுமா பிடிச்ச சம்பவம் தான் இப்போ சோஷியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங். யாருடா அந்த ஆளு, அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைல்டா பார்ப்போம். தெலுங்கு சோஷியல் மீடியா பக்கம் போனா ஃபோக் சாங்ஸ்க்குனே தனி ரசிகர்கள் கூட்டமே இருக்கு. அப்படி தெலுங்கானா ஃபோக் சாங்ஸ் உலகத்துல ஆடல் பாடல் கோரியோகிராஃபின்னு கலக்கிட்டு இருந்தவரு தான் ஈஸ்வர் சாய். இவர் சும்மா டான்ஸ் மட்டும் ஆடலங்க, இவரோட எனர்ஜியும் மேடை நிகழ்ச்சிகளும் தெலுங்கு மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலம். அதுவும் முக்கியமா அவர் ஆடி ரிலீஸ் ஆன பாசிங்கா பாசிங்கா அப்படிங்கிற ஃபோக் சாங் யூடியூப்ல மில்லியன் கணக்கான வியூஸ் அள்ளி செம்ம ஹிட் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம பிரமிளா ஓ பிரமிளா அப்படிங்கிற பாட்டும் சூப்பர் ஹிட். இந்த பாடல்கள் மூலமா ஈஸ்வர் சாய்க்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே உருவாச்சு. நிறைய ஸ்டேஜ் ஷோஸ், பிரைவேட் ஈவென்ட்ஸ்னு பயங்கர பிஸியா சுத்திட்டு இருந்தாரு. ஈஸ்வர் சாய்க்கு ஏற்கனவே திருமணமாகி சரண்யா அப்படிங்கிற மனைவியும் ஒரு அழகான குழந்தையும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 7 வருஷமா 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நல்லபடியா தான் குடும்பம் நடத்திட்டு வந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நாட்களாவே ஈஸ்வர் சாயோட நடத்தையில மனைவிக்கு சில சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தா, ஈஸ்வர் சாய் கூட ஆல்பம் சாங்ல சேர்ந்து ஆடின ஒரு ஃபீமேல் ஃபோக் டான்சர், அந்த பெண் தொடர்ந்து ஈஸ்வர் சாய்க்கு தேவையில்லாம மெசேஜ் அனுப்புறதும் பிரைவேட்டா பேசுறதும் மனைவி சரண்யாவோட கண்ணுல பட்டிருக்கு. ஆனா ஆரம்பத்துல சேச்ச அவங்க என் கூட வேலை செய்யற பொண்ணு தானே அப்படின்னு ஈஸ்வர் சாய் சமாளிச்சிருக்காரு. அப்புறம் தான் இந்த பரபரப்பான நாள் வந்துச்சு. தெலுங்கானால இருக்க வேமுலவாடா அப்படிங்கிற ஊர்ல ரெட்டி பவன் விடுதியில ஈஸ்வர் சாய் தங்கியிருக்காரு. அவர் கூட இந்த ஃபீமேல் ஃபோக் டான்சரும் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சரண்யாவுக்கு பக்கா தகவலா கிடைச்சிருக்கு. இந்த தடவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்த சரண்யா நேரா வேமுலவாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸையும் கூட்டிக்கிட்டு நைட்டோட நைட்டா அந்த லாட்ஜ் ரூமுக்கு போயிருக்காங்க. கதவு திறந்தா உள்ள ஈஸ்வர் சாயும் அந்த ஃபீமேல் ஃபோக் டான்சரும் ஒரே ரூம்ல கையும் களவுமா மாட்டுறாங்க. இதை பார்த்த உடனே ஆத்திரத்தோட உச்சத்துக்கு போன மனைவி சரண்யா கணவன் ஈஸ்வர் சாயையும் அந்த பொண்ணையும் அங்கேயே வச்சு சரமாரியா கேள்வி எழுப்புறாங்க. 7 வருஷமா கூட குடும்பம் நடத்துறனே, சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு உனக்கு மனசாட்சியே இல்லையா, குழந்தையோட பாசம் கூட கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கதறி சண்டை போட்ட அந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியால தீயா பரவிட்டு இருக்கு. சம்பவம் நடந்த உடனே வேமுலவாடா போலீஸ் ஈஸ்வர் சாய் மேலையும் அந்த பொண்ணு மேலையும் கேஸ் பதிவு பண்ணி இப்போ தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க. ஒரே ஒரு பாடல்ல பெரிய புகழோட உச்சத்துக்கு போன ஒரு ஃபோக் டான்சர் இப்போ தன்னோட சொந்த வாழ்க்கையில பண்ணின இந்த காரியத்தால மொத்த பேரையும் கெடுத்துக்கிட்டு போலீஸ் கேஸ் வரைக்கும் போய் நிக்கிறாரு.